இந்த வீட்ல ஒரு பொண்ணு இருக்க முடியாது, வாழ முடியாதுன்னு சொல்றதெல்லாம் சொய். அங்கிளுக்கு ஏதோ தப்பா நடந்துருச்சு, அதெல்லாம் பழைய கதை. இந்த வீட்ல இத்தனை நாளா வாழ்ந்துட்டு இருக்க நான் சொல்றேன். ஒரு பொண்ணு ப்ளீஸ் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க. சந்தோஷமா வாழவே முடியாது. நான் இங்க அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். எல்லாரும் என்ன அப்படி பாத்துக்கிறாங்க. பாருமா, நீங்க நல்லா இருக்கேங்கிறதுனால ஏன் பொண்ணெல்லாம் இங்க அனுப்ப முடியாது. உங்க பொண்ணை நீங்க அனுப்புங்க, அனுப்பாம போங்க. அது இப்ப பிரச்சனை இல்ல. இந்த வீட்டை பத்தி இப்ப சொல்லாதீங்க. இந்த வீடு இப்படி இருக்கிறதுதான் உங்க பிரச்சனை எல்லாம் சொல்லாதீங்க. இன்னைக்கு நான் சோழனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்தனோ, அவன் இந்த ஊர்க்காரங்க சொன்னதெல்லாம் போய் ஆயிடுச்சு. உங்களுக்கு உங்க பொண்ணு இங்க கல்யாணம் பண்ணி கொடுக்க விருப்பம் இல்லனா, அவங்க இங்க வாழ்றது பிடிக்கலனா, உங்க பொண்ணுக்கு புத்திமதி சொல்லி புரிய வைங்க. ப்ளீஸ் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க. உங்க பொண்ணு நீங்க பாண்டியனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னா, பாண்டி உங்க பொண்ணை தங்க மாதிரி தாங்குவாரு. சேரன் என்ன அவரோட சொந்த தங்கச்சி மாதிரி பாத்துப்பாரு. பல்லவன் அண்ணி அண்ணின்னு உயிரையே கொடுப்பான். இப்ப உங்களை திட்டி பேசுற சோழனும் உங்க பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்தா அப்படி பாத்துக்குவாரு தெரியுமா? இந்த மாதிரி ஒரு வீட்ல உங்க பொண்ணு வாழணும்னு நினைக்கிறதா என்ன தப்பு இருக்கு? உங்களுக்கு அது பிடிக்கலனா அது உங்க பிரச்சனைங்க. உங்க வீட்ல உட்கார்ந்து நீங்க பேச வேண்டிய விஷயம். இங்க வந்து எப்படி கத்துவீங்க? என்ன சொன்னீங்க? இந்த ஊர்லயே இதை விட மோசமான வீடு இல்லன்னு தானே சொன்னீங்க. நான் சொல்றேன், இந்த வீட்டு மருமகளா சொல்றேன். ப்ளீஸ் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க. ஒரு பாதுகாப்பான வீடு ஒரு பொண்ணுக்கு இருக்கவே இருக்காது. அதுக்காக இங்க பாருங்க, நீங்க உங்க பொண்ணை கட்டி கொடுங்க, கொடுக்காம இருங்க. அது உங்க விருப்பம். பொய்யான விஷயத்துக்கு இந்த ஊரை சப்போர்ட் பண்றாங்க. அது இன்னியோட முடியணும். இதுக்கப்புறம் இந்த வீட்டை பத்தி யாராவது ஏதாவது சொன்னீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க, கிளம்புங்க. அதுக்கு மேல எல்லாம் இவங்க இப்படி பேசுறத பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாதுண்ணே. நீ யாராவது வரட்டும், உங்களுக்கு இருக்கு. ஐயோ பலவா பாத்தியானே, என் பொண்டாட்டினே ஆலிய போட்டு வந்து எப்படி பேசுனா பாத்தியா? ஐயோ என்னால தரையிலே நிக்க முடியலையே. ப்ளீஸ் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க.